ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜெர்மையா சாப்டர் 18 verse 6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து இங்கே சொன்ன வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், ஒரு குயவன் எப்படி அவன் வணைகிறான், அந்த குயவனுடைய கரத்திலே எப்படி ஒரு களிமண் இருக்கிறதோ அதுபோல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் என்று நான் பார்க்கும்போது, இந்த 18ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எரேமியாவை பார்த்து குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்கிறார். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்போ ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரு? எரேமியாவை குயவன் வீட்டுக்கு அனுப்புகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை பாருங்க. நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர் நம்ம கூட நேரடியாக பேசுவார் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். சில நேரங்களிலே சூழ்நிலைகளின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். இங்கே பார்க்குறோம், ஒரு குயவன் வீட்டில் போய் அந்த குயவன் செய்து கொண்டிருக்கிற பாத்திரங்களை வணைந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை காண்பித்து அதன் மூலமாக ஒரு செய்தியை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்தே நம்மோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஆடிபிள் வாய்ஸில் ஆண்டவர் என் கூட டைரெக்டாக பேசுவார் நம்ம யோசிக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் எப்படி வேணாலும் பேசுவார். இங்கே பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ போ, குயவன் வீட்டுக்கு போ, நான் அங்கே உனக்கு சில காரியங்களை தெரிவிப்பேன் என்று சொல்கிறார். அங்கே போகிறார், குயவன் வீட்டுக்கு போகிறார். போனால் என்ன நடக்குது? நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்ம பார்க்குறோம், குயவன் வீட்டுக்கு போய் அங்கே எரேமியாவை பார்க்க சொல்கிறார். அவள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, குயவன் வணைந்து கொண்டு இருக்கும் போதே அந்த பாத்திரம் கையில் கெட்டு போயிட்டு, அந்த மண்பாண்டம் கையில் கெட்டு போயிட்டு, அது உடஞ்சிருச்சு. அது குயவன் யோசித்தது போல் அது வரவில்லை. அவனுடைய சிந்தையிலே ஒரு விதமான உருவை அதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் யோசித்து அதை உருவாக்கி கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய கைகளுக்கு அது இசைந்து வராமல் அது பிசகி போனபடினால், அங்கே கெட்டு போனபடினால் அந்த குயவன் என்ன செய்கிறான்? அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்போது அவன் யோசித்த காரியம் அந்த பாத்திரத்தில் செய்ய முடியல. ஏன்னு சொன்னால் அந்த மண் கைக்கு அந்த களிமண் இசைந்து கொடுக்கலை. ஆனால் அந்த களிமண்ணை தூக்கி போடலை, அவன் வேறே பாண்டமாக அதை வணைந்தான் என்று பார்க்கிறோம். திருத்தமாய் அவன் யோசித்த பிரகாரமாக. இதிலிருந்து என்ன புரிஞ்சு கொள்ளுகிறோம்? கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை அவர் யோசித்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் முயற்சி செய்கிறார். சில நேரங்களிலே ஆண்டவர் யோசித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. காரணம் களிமண் தான் காரணம், ஆண்டவர் இல்லை. அந்த களிமண் ஆண்டவருடைய கைகளுக்கு இசைவாக வரல. அதுபோல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே,
ஆண்டவர் உங்களை குறித்து வைத்த சில திட்டங்கள், ஆண்டவர் உங்களை குறித்த தேவ நோக்கங்கள், அதை ஆண்டவர் தீவிரமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று இருந்தார். ஆனால் அது பிசகி போயிற்று, அது கைகளிலே கெட்டு போயிற்று. அப்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த களிமண்ணை தூக்கி போடல. அதே மாதிரி தான் உங்களை தூக்கி போடலை ஆண்டவர். அது வரைக்கும் நீங்கள் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறீங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நிறைவேறலை, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தேவனுடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறாமல் போயிற்று என்று சொல்லி அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் கர்த்தருடைய கரத்தை விட்டு வெளியில் வந்துடுறோம். அதான் அங்கே பிரச்சனை, அதுதான் தப்பு. இந்த களிமண் பாருங்க, அந்த குயவனுடைய கையிலேயே இருந்துச்சு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சில ஃபெயிலியர்ஸ் வரலாம், சில டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வரலாம், நிறைய காரியங்கள் நம்ம யோசித்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல், தேவன் நமக்கு சொன்ன காரியங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். அதனால் ஆண்டவர் உங்களை வேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை வேஸ்ட்டுன்னு வச்சுட்டாரு, உங்களை இனிமேல் பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. என்ன ஆனாலும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய கரத்தில் மாத்திரம் நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ளணும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 Peter chapter 5 verse 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். என்ன சொல்கிறாரு? அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. நீங்கள் அங்கேயே இருந்தீங்கன்னா, எப்படி உங்களை ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வணையணும்னு சித்தம் வச்சுருந்தார், ஆனால் அது நிறைவேறலை. ஆனால் ஆண்டவர் உங்களை தூக்கி போட மாட்டார். வேறே பாண்டமாக திருத்தமாய் அவருடைய மனதில் அதை யோசித்த பிரகாரமாய் பார்வைக்கு சரியாய் கண்டபடி உங்களை வேறே பாண்டமாக ஆண்டவர் வணைவார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அதை தான் இங்கே சொல்லுகிறாரு. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மறுபடியும் நம்மை வேறே பாத்திரமாக நம்மை வணைவதற்கு நாம் அவருடைய கரத்தில் அடங்கி இருந்தால் போதும். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்துக்கு அப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நான் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குயவன் வீட்டிற்கு போய் என்று சொல்லி குயவன் மணைந்து கொண்டிருந்த அந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப்போன பொழுது அதை தூக்கி எறியாமல் அதை மறுபடியும் செய்யும்படிக்கு, திருத்தமாய் செய்யும்படிக்கு, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து கர்த்தர் சொன்னது, நீங்கள் என் கையில் இருக்கிற களிமண் அல்லவா, நான் உங்களை அந்த குயவன் செய்தது போல வேறே பாண்டமாக செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் கேட்டது போல, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவர் மறுபடியும் ஒரு புதிய காரியத்தை செய்து வேறே பாத்திரமாக திருத்தமாய் வணைந்து உம்முடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி கர்த்தர் ஒரு நன்மையை கர்த்தர் செய்தல்வீராக. ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.